அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தோட மோஸ்ட் டிமாண்ட்ஃபுல் கோர்ஸ்னா இந்த கோர்ஸ் தான். உலகத்தோட ஹாட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜினாலும் ஏஐ தான். இந்த டெக்னாலஜி படிக்கிறதுக்கு இந்த வருஷம் மாணவர்களோட வரவேற்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த வீடியோல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற படிப்பை படிச்சா என்ன மாதிரியான உலகளாவிய வேலைகள் நமக்கு கிடைக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிப்போம், உண்மையாவே இந்தியால அதுவும் தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கா? இன்னைக்கு எல்லா மாணவர்களுமே பிடெக் இருந்தாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி ப்ரோக்ராமா இருந்தாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங், இதே பிடெக்ல சொன்னோம்னா சேம் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இந்த கோர்சஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா காலேஜஸ்லயுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு சீட் விடாம ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸை படிக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ல 2027 சமயத்துல இந்த கோர்ஸை முடிச்சுட்டு வெளியே வர மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். எந்த மாதிரியான சம்பளம் நம்ம பசங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். எந்த மார்க்ஸ் இருந்தா இந்த கோர்ஸ்க்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒரு 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தின ரேங்கிங்ஸ் நம்ம கொடுக்க போறோம். எது பெட்டரா இருக்கும், எதுலெல்லாம் படிச்சா உடனடியாக உங்களுக்கு வேலை. இந்த கோர்ஸ் இன்னும் ஒரு பேட்ச் கூட வெளியே வரல. ஆனா இப்போ 3வது வருஷம் படிக்கும் மாணவர்களுக்கு லட்சத்துல இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. 25 லட்சம் 30 லட்சத்துக்கு எல்லாமே நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ்ல இப்பவே பிளேஸ் ஆயிட்டாங்க. உலக வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைம் புதிதாக கொண்டு வந்த கோர்ஸுக்கு 25 லட்சம் 35 லட்சம் 45 லட்சம் வரைக்கும் சேலரி பேக்கேஜ் கிடைக்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இப்போ சொல்ற காலேஜஸ்ல சீட் கிடைச்சா உடனடியாக நீங்க கவுன்சிலிங்ல எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பு கட்டாயமா கிடைக்கும் நம்பப்படுற ஒரு சில கல்லூரிகளா பார்க்கப்படுது. நீங்க அரியர் வைக்காம கரெக்டா படிச்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும். இப்போ இந்த கோர்ஸை பத்தின டீடைல் பார்த்தலாம். அதாவது ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து யூஎஸ் போயிருந்தாரு. அந்த யூஎஸோட அவரோட ஸ்பீச்ல கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பத்தின விஷயங்கள் ஜாஸ்தி இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உலகத்திலேயே இந்தியா 5வது கண்ட்ரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பலாயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த வருஷம் 25,000 கோடி ரூபாயை இந்த டெக்னாலஜில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த டெக்னாலஜிஸை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு மானியம் கொடுக்கிறது, என்னென்ன மாதிரியான புதுமையான விஷயங்களை இந்த டெக்னாலஜில கொண்டு வரலாம், இதுல இருந்து ஆரம்பிச்சு ஃபின்டெக் வரைக்கும் ஏஐ இல்லாத விஷயமே கிடையாதுங்க. டீடைல்டா ஒவ்வொன்றையும் பார்த்தலாம். 74% ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருஷம் ஏஐக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது நார்மலா இப்ப கோர்சஸ் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இந்த 2 கோர்சஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கல்லூரிகள்ல அப்ரூவல் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் இந்த கோர்ஸ் வந்து ஒரு 150 கல்லூரிகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு த மோஸ்ட் வாண்டட் கோர்ஸா ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த வளர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த கோர்ஸுக்கான வேலை வாய்ப்புகள் வருஷம் 74% இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் நம்ம குழந்தைகளுக்கு இது படிச்சா எவ்வளவுங்க கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பயங்கர இன்டெலிஜென்ட்டா நல்லா படிச்சா 1 கோடி ரூபாய்க்கு மேல முதல் வருஷ சம்பளம் உங்க குழந்தைகளுக்கு கிடைக்கும். மினிமம் சேலரி பேக்கேஜ்னா 5 லட்சம் ரூபாய் வந்து மினிமம் சேலரி பேக்கேஜ் ஃபார் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் அசிஸ்டன்ட் டெவலப்பரா போனாலே 3 லட்சம் தான் சம்பளம் டிசிஎஸ் மாதிரி கம்பெனில. ஆனா டேட்டா சயின்ஸ் இன்ஜினியருக்கு 5 லட்சம் ரூபாய் மினிமம் சம்பளமே கொடுக்குறாங்க. மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு 5 லட்சம் ரூபாய் மினிமம் சம்பளம் கொடுக்குற கம்பெனிஸ் நிறைய இருக்கு அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமா ஏஐனா என்னங்க அப்படிங்கறத பத்தி நான் சொல்லிடுறேன். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ல, அதாவது நாம எப்படி ஹியூமன்ஸ் இன்டெலிஜென்ஸா ஒவ்வொரு விஷயமும் பண்றோமோ அதே இன்டெலிஜென்ஸை மிஷின்ஸ்க்கு சொல்லி கொடுத்து மிஷின்ஸை பண்ண வைக்கிறது, நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டா, நம்மளை விட இன்னும் பெட்டரா திங்க் பண்றதுக்கு, நம்மளை விட இன்னும் ஜாஸ்தி வேலை செய்யறதுக்காக மிஷின்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸை கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 1950களில் இந்த விஷயம் தொடங்கப்பட்டது. 2023ல உலகத்தின் உச்சியை தொட்டிருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற யூஸ் பண்ற எல்லா விஷயத்துலையுமே ஏஐ இல்லாததே கிடையாதுங்க. ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சாட் ஜிபிடி பார்த்துருப்பீங்க. நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஏன் நார்மலா சொல்ல போனா கார்ஸ் முதற்கொண்டுமே ஏஐ கார்ஸ் வந்து டெவலப்மெண்ட்ல வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நார்மலா நம்ம குழந்தைகளுக்கு உலகளாவிய வேலை வாய்ப்புகள் எந்தெந்த
மாதிரி துறைகள் இருக்குன்னு சொன்ன போனோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஜாஸ்தி வேலை வாய்ப்புகள் இருக்கும். பேங்கிங் செக்டார்ல கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு இன்னைக்கு ஏஐ தான், அதாவது ஹியூமன்ஸ் போன் பண்ணி பேசுறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏஐ பதில் சொல்லிடுது. அதாவது தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க, டிஜிட்டல் அசிஸ்டன்ட்டுக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க, டேட்டா குவாலிட்டி செக் பண்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இன்னுமே ஒரு படி மேல போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மெடிக்கல் ஹெல்த் கேர் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாஸ்தியான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். நார்மலா இது நாள் வரைக்கும் உடம்பு முடியாம கேன்சர் வந்து அவங்களோட சிம்டம்ஸ் டேட்டாஸை வச்சு யாராவதுக்கு கேன்சர் வர அறிகுறி இருந்தாலும் கூட முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அந்த கேன்சரை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் ஏஐயோட டெக்னாலஜிஸ் இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட்டை தொட்டிருக்கு. ரோபோட்ஸை வச்சு பலதரப்பட்ட இடத்துல ஆப்ரேஷன்ஸே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அக்யூரேட்டான விஷயங்களை ரோபோட்ஸ்னால ஏஐ மூலியமா பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. இதுக்கான ஜாப் ரோல்ஸ் என்ன மாதிரிங்க இருக்கும், என்ன மாதிரியான வேலைக்கு நம்ம குழந்தைகள் போக முடியும்? கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது என்எல்பின்னு சொல்லுவாங்க. இதோட அவுட்கம் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அலெக்சா, அமேசான் அலெக்சா, ஆப்பிளோட சிரி, கூகுளோட அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் மூலமா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான். அதுக்கு அடுத்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், டீப் லேர்னிங் இன்ஜினியர், எம்எல் ஆர்கிடெக்ட், ஏஐ ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர், ஏஐ கன்சல்டன்ட், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் வந்து ஹியூஜ் சேலரி பேக்கேஜஸ் கொடுக்குற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. அதே சமயம் இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாப் ரோல் ஒன்று இருக்கு, அது சர்ஜிக்கல் ஏஐ ஆர்கிடெக்ட். இந்த சர்ஜிக்கல் ஏஐ ஆர்கிடெக்ட் தான் மெடிசினல் ஃபீல்ட்ல டாக்டர்ஸ் கூட கொலாபரேட் ஆகி பண்ணக்கூடிய விஷயம். இந்த சர்ஜிக்கல் ஏஐ எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து அதுல நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்டிஃபைட் கோர்ஸா அடிஷனல் கோர்ஸா பண்ணணும். சிம்பிளா சொல்ல போனா ஏஐ பியூர் கோர்ஸா தான் எடுக்கணுங்கிறதே கிடையாதுங்க. இசிஇ முடிச்ச மாணவன் கூட ஏஐ சைட் பை சைட் படிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச மாணவன் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சைட் பை சைட் படிக்கலாம். மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கோர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் கூட நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஆன்லைன்ல சர்டிஃபைட் கோர்ஸா படிக்க முடியும். அப்படி படிச்சீங்கன்னா இன்னுமே உங்களோட கோர்ஸ்க்கு ஜாஸ்தியான வேல்யூ கிடைக்குங்க. அடுத்த கட்டமா இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் எலிஜிபிள். பிஎஸ்சி ப்ரோக்ராம் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சயின்ஸ் குரூப்பா இருந்தா மட்டும் போதும். 10th முடிச்சுட்டு உங்க குழந்தைங்களை 11th and 12th நீங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ்லயோ இல்லைனா மேக்ஸ் வித் பயாலஜி குரூப்லயோ நீங்க சேர்த்துக்கலாம். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி மேக்ஸ் கம்ப்யூட்டர்ல சேர்த்துங்க. ஏன்னா இந்த கோர்ஸுக்கான சிலபஸை பத்தி நம்ம அடுத்து பேச போறோம். அந்த சிலபஸ்ல கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா கொஞ்சமே பெட்டரா இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதனால நீங்க வந்து சயின்ஸ் குரூப் மாணவராக இருக்கும் பட்சத்தில் நீங்க பிஎஸ்சி ப்ரோக்ராம் எடுக்கிறீங்கன்னா பிஎஸ்சி 3 இயர் கோர்ஸுங்க. 3 இயர்ல நீங்க வந்து ஏஎம்எல், ஏஐடிஎஸ் படிக்க முடியும். ஸோ இது வந்து நிறைய காலேஜஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல கொண்டு வந்துட்டாங்க. அந்த கோர்ஸ்க்கு வந்து மினிமமா நீங்க 70% இருந்தாலே உங்களுக்கு நிறைய காலேஜ்ல சீட் கொடுக்குறாங்க. அதாவது 600 மார்க்குக்கு 400 மார்க்குக்கு மேல இருந்தாலும் கூட உங்களுக்கு 100% நிறைய காலேஜ்ல சீட் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க முன்னாடியே போய் அப்ளிகேஷன் போடணும். ஒருவேளை நீங்க இன்ஜினியரிங் 4 இயர் ப்ரோக்ராம் எடுத்து படிக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கணும். இந்த கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் கல்லூரியை பொறுத்து கட் ஆஃப் மார்க் மாறும். நான் 100 கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கேன், சீட் இருக்கா? எந்த கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் கூட பாஸ் பண்ணன எல்லா மாணவர்களும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். முன்கூட்டி ஏதாவது நாலேஜ் தேவைப்படுமா? மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கணும். ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் மட்டும் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்கன்னா ஏஐ அண்ட் டிஎஸ், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் கட்டாயமா நீங்க படிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. மேக்ஸிமம் உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் எப்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைத்தான் ப்ரோக்ராமிங் படிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப சேஃபா இருக்கும். இது நீங்க ஆன்லைன்ல கூட படிச்சுக்கலாம். சர்டிஃபைட் கோர்ஸா படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சர்டிஃபைட் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கோர்ஸ்ல பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லாம அது கூட 2 அட்வான்ஸ்டு கோர்ஸையும் கொடுக்குறோம். ஒன்னு வந்து என்னன்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது நீங்க பாசிவா இன்கம் ஏர்ன் பண்றதுக்காக கொண்டு வந்த கோர்ஸ். அட் த சேம் டைம் இன்னொரு கோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரெஸ்யூம் பில்டிங், நீங்க வேலைக்கு போறதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்த கட்டமா 3ஆவதா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது 3ஐயும் சேர்த்து படிக்கணும்னா 2499 வந்து இதோட ஃபீஸ். இதை பே பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். தேவைப்படும் மாணவர்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் 3க்கான ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் பண்ண போறோம். வித்தின் ஃபியூ டேஸ் அடுத்த பேட்சும் ஆரம்பிக்க போறோம். ஸோ இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியும் A to Z உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் ஆனாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆனாலும் தெளிவா சொல்லி தருவாங்க. பயப்பட தேவையில்லை. எந்த மாதிரியான காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜஸ் பத்தி சொல்லிட்டு இதோட சிலபஸை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ் என்னன்னு சொல்லிடுறேன். டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டுக்கு கீழே நீங்க விஐடி வேலூர், விஐடி சென்னை, அமிர்தா கோயம்புத்தூர், SRM
யூனிவர்சிட்டி, சாஸ்திரா தஞ்சாவூர், இந்த மாதிரி இருக்க டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸை நீங்க கட்டாயமா ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கட்டமா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ், இந்த நான் இப்ப சொல்ல போற 25 காலேஜ்ல உங்க பசங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சா கட்டாயமா அவங்க வேலையோட தான் வெளியே வருவாங்க. இது வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட் கேம்பஸ், இதோட கவுன்சிலிங் கோட் 4ங்க. லாஸ்ட் இயர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் சொல்ற கல்லூரிகள்ல ஒன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கும், இல்லனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்கும். ஆனா ரெண்டுமே நல்ல கோர்ஸா, ரெண்டையும் எடுக்கலாமா? ரெண்டையுமே நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். எதை முன்னாடி ஆப்ஷன்ல கொடுக்கலாம், எது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன்ல நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கொடுக்கலாம். ரெண்டுமே மோஸ்ட் ப்ரிஃபரபிள் தான். ஒன்னு கிடைக்கலன்னா இன்னொன்னு எடுத்துக்கோங்க, வித்தியாசமே கிடையாது. ரெண்டுக்குமே சீரான வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல MIT சென்னை, செகண்ட் ஆப்ஷன்ல PSG கோயம்புத்தூர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இருக்கு. 2006 வந்து கவுன்சிலிங் கோட். தேர்ட் ஆப்ஷன்ல கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்கு. 2007 வந்து கவுன்சிலிங் கோட். ஃபோர்த் ஆப்ஷன்ல சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT சென்னை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்கு. 1399 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ல இவங்களோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் 1398 கவுன்சிலிங் கோட். இந்த ரெண்டு காலேஜுமே சிமிலர் காலேஜா பார்க்கப்படுது. ரெண்டையுமே ஆப்ஷன்ல நீங்க அடுத்ததா வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 கவுன்சிலிங் கோட். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த கட்டமா PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி, PSG ஓட செகண்ட் காலேஜ், இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு. 2377 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2718 வந்து கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்த கட்டமா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 கவுன்சிலிங் கோட். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் அடுத்தபடியா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களோட செகண்ட் கேம்பஸ் நீங்க நெக்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம். 1432 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739 கவுன்சிலிங் கோட். இது கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு நல்ல கல்லூரி. அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ ராய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்ததான் சாய்ராமோட செகண்ட் காலேஜ் சாய்ராம் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க, 1324 வந்து கவுன்சிலிங் கோட். இதுக்கு அடுத்ததா பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2702 கவுன்சிலிங் கோட், சத்தியமங்கலத்தில் இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்ததா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711 வந்து கவுன்சிலிங் கோட். கொங்குக்கு அடுத்தபடியா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219 வந்து கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722 வந்து அதோட கவுன்சிலிங் கோட். இதுக்கு அடுத்த கட்டமா SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இதோட கவுன்சிலிங் கோட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமா RMK அண்ட் RMD ரெண்டுமே வந்து சேமா தான் பார்க்கப்படுது. ஒன்ல AIDS இருக்கு, இன்னொன்ல AIML இருக்கு. சோ ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணி நீங்க எடுக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 2618 கவுன்சிலிங் கோட். சோனாக்கு அடுத்தபடியா மெப்கோச்லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் 4960 கவுன்சிலிங் கோட், சிவகாசியில் இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். அதுக்கு அடுத்த கட்டமா KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2764 வந்து கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்ததா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்ததா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் 2719 கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்ததா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி 2706 வந்து இதோட கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்ததா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216 வந்து கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்த கட்டமா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கவுன்சிலிங் கோட். இதுதான் 25 காலேஜஸ் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இது எல்லாமே வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனுங்க. PSG ஐடெக் தவிர, PSG பிரைவேட் காலேஜ் தவிர எல்லாமே அட்டானமஸ் காலேஜ். ஃபர்ஸ்ட் காலேஜ்க்கு அடுத்தபடியா செகண்ட் காலேஜ் சொல்லியிருப்போம் ஒரு சில கேம்பஸ், அது ரெண்டுமே சேம் மேனேஜ்மெண்ட், சேம் பிளேஸ்மெண்ட்ஸ், சேம் கோச்சிங். அதனால நம்ம அடுத்தடுத்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். இந்த கேம்பஸை நீங்க மிஸ் பண்ணாம இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். காரணம் இந்த காலேஜஸ்ல எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு தனி டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி பசங்களை அதுக்காகவே ரெடி பண்றாங்க. இந்த ஆர்டரை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இதை நீங்க அப்படியே போட்டுக்கலாம். இந்த கோர்ஸ் மட்டும் விரும்புற மாணவர்கள் கட் ஆஃப் மார்க் இருந்தா இப்ப சொன்ன காலேஜுக்குலாம் சீட் கிடைக்கும். 160க்கு மேல கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் கூட இப்ப சொன்ன இந்த டாப் 25 காலேஜ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இந்த வருஷம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல மறக்காம நீங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த கோர்ஸை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டும். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். இது நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அட் த சேம் டைம் உங்களுக்கு பிரத்யேகமா பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி தேவைப்பட்ட கோர்சஸ்க்கு தேவைப்பட்ட ரீஜனுக்கு நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். வேற ஏதாவது பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டமா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட், கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட எல்லா சப்போர்ட்டும் வீடியோஸ் மூலியமா நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். மிஸ் பண்ணாம பாருங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தின ஸ்பெசிஃபிக்கா ரிவ்யூ கொடுக்கணும்னாலும் சொல்லுங்க. அதை பத்தி நம்ம கூடிய சீக்கிரம் ரெடி பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு கோர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.